ஏய் உள்ள என்னடி பண்ற? கிளம்பிட்டியா? வா, நல்ல நேரத்தில் போகணும். சாமியை நல்லா வேண்டிக்க. இந்த பொண்ணாவது உன் பிள்ளைக்கு நல்லபடியாக அமையணும்னு. எத்தனை பொண்ணு பார்க்குறது? இது இருந்தா அது இல்லை, அது இருந்தா இது இல்லை. அப்பப்பப்பப்பப்பா, இன்னைக்காவது இந்த பொண்ணு நல்லபடியாக அமையணும்னு வேண்டிக்கடி. பொண்ணோட பரவாயில்ல, நீ என்னடி இவ்வளோ மேக்கப் பண்ணுறியா? சீக்கிரம் கிளம்பு. நான் ரெடிக்க போகலாம். நீங்க என்ன பண்றீங்க? என்னைய வர சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க? என்னடி இது? நம்ம போறது பொண்ணு பார்க்க போறோம். ஒரு புடவைகளை கட்டிக்கிட்டு வருவானா இப்படி வந்து நிக்கிற? இதுக்கு என்ன? முதல்ல பொண்ணு அமையட்டும், அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு புடவையை கட்டிக்கிடுவான். எத்தனை பொண்ணு பார்க்க போறது, எத்தனை புடவையை கட்டுறது? பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு தானே போகிறோம். இது போதும். ஃபஸ்ட்டு போய் பொண்ணை பார்ப்போம். பொண்ணு பிடிச்சிருந்து கல்யாணம் நிச்சயம் பண்ணால் கல்யாணத்தன்னைக்கு நான் புடவை கட்டிக்கிறேன். சும்மா எதுக்கு எடுத்தாலும் போகிறேன் சொல்லிக்கிட்டு. ஆமாம், எங்கே உன் பையன்? அடே, என்னடா பண்ணுறன்னா, நீ எப்படி தேய்ச்சி கழுவுனாலும் அந்த மூஞ்சி தான் இருக்கும். சீக்கிரம் வாடா, நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ள போய் பொண்ணை பார்ப்போம். ஏய், கூப்பிடுறி உன் மயனை, வாடா சீக்கிரம். அப்பா, வெக்கமா இருக்குப்பா எனக்கு. ராசா, என் கண்ணே பட்டுரும் போல இருக்கு. மகனே, நீ யாரு? என் பிள்ளையாச்சே, சிங்க குட்டிடா. சரி சரி, கொஞ்ச நேரம் போதும். கிளம்புங்க கிளம்புங்க, லேட் ஆயிடுச்சு. போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துடுவோம். ஏய், அங்கே வந்து கையை காலை பொத்திக்கிட்டு கம்முன்னு இருக்கணும், சரியா? இந்த இடத்துலனாலும் இந்த பொண்ணு கட்டுறாங்கலாம் என்னென்னு பார்ப்போம். அங்கே வந்து இந்த நாரவாயை திறந்துடாதே, என்னடா? ஓகே, வாங்க 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 வாங்கம்மா, வாங்க ஐயா, வாங்க வாங்க மாப்பிள்ளை, வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க, அப்படி உட்காருங்க, அப்படி உட்காருங்க. இந்த இப்போ பொண்ணை வர சொல்கிறேன். கோலமயிலு, ஏம்மா கோலமயிலு. அந்த பொண்ணு அந்த பொண்ணு அந்த பொண்ணு கல்லாக்கா, யார் மாப்பிள்ள? நீங்க மாப்பிள்ளையா? நீங்க மாப்பிள்ளையா? நல்லாக்கா, நீங்கெல்லாம் திஷ்டி வச்சுக்கிடுவீன்ட்டு தான் திஷ்டி போட்டெல்லாம் வச்சிருக்கேன். இது எங்கள் அப்பாட்டு சட்டை. நான் எங்கள் அப்பாட்டு சட்டை தான் போட்டுக்குவேன். அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உங்களோட சட்டை போட்டுக்கிறேன். என்ன பிடிச்சிருக்கா? ஏய், மரியாதையாக வந்துடு. உனக்கு இந்த பொண்ணு வேணும், வேற நல்ல பொண்ணாக பார்த்துக்கிறேன். இது பைத்தியம் போல இருக்கிறா. இதெல்லாம் நல்லா கட்ட பார்க்குறாங்க. வந்துடு, போயிடுவான், சரியா? இந்த பொண்ணு வேண்டாம் சொல்லிட்டு வந்துடு. ஏங்க வாங்க, உங்கள் அம்மா சொல்கிறதான் கரெக்டு. வேறு பொண்ணு பார்த்துக்கலாம், வந்துடு. இது பைத்தியக்கார குடும்பம்ல இருக்குது. நமக்கு இந்த சிக்கல் வேண்டாம், மாட்டிக்காதே, வந்துடு, சரியா? வேறு பொண்ணு பார்த்துக்கலாம். அப்பா, எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் கட்டுனா இவளை தான் கட்டுவேன். அம்மா, நீங்களும் கேட்டுக்கிறீங்க. எனக்கு வேறு பொண்ணெல்லாம் பார்க்க வேண்டாம். நான் கட்டுனா இந்த பொண்ணை தான் கட்டுவேன். எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சி போச்சுப்பா. எம்பிட்டு அழகு பார்த்து திஷ்டி வெட்டு போயிருந்து. திஷ்டி பொட்டெல்லாம் வேற வச்சிருக்கு. என்ன என்ன பிடிச்சிருக்கா உனக்கு? அப்பா, பொண்ணுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கா. சம்மந்தி, தப்பாக நடந்துக்காதீங்க. என் பிள்ளைய ரொம்ப செல்லமாக வளர்த்துக்கிட்டேன். அது செல்லமாக அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் பேசும், அவ்வளவுதான். மற்றபடி பொறுப்பாக உங்கள் குடும்பத்தை கவனிச்சுக்கணும். உங்கள் பையனுக்கு என்ன வேணுமோ பார்த்து பார்த்து செய்யும். உங்கள் 2 பேருக்கும் என்ன வேணுமோ பார்த்து பார்த்து செய்யும். அப்படி வளர்த்து வச்சுருக்கேன். கிளி மாதிரி. இந்த மாதிரி பொண்ணு நீங்கள் வெளியில் போய் பார்த்துருக்கீங்க? பையனுக்கு பொண்ணை பிடிச்சி போச்சு, என் பொண்ணுக்கும் பையனை பிடிச்சி போச்சு, கல்யாணத்தை வச்சிடலாம். என்ன சம்மந்தி சொல்கிறிய? என்னது செல்லமாக வளர்த்து வச்சுருக்கிறியா? பைத்தியமாக வளர்த்து வச்சுருக்கியா ஐயா? இதெல்லாம் எங்களுக்கு இந்த பொண்ணு வேண்டாம். வேறு மாப்பிள்ளையை பார்த்துட்டு, சரியா? நாங்கள் போகிறோம். டேய் வாடா, இங்கே செல்லமாக வளர்த்து வச்சுருக்கா அவன், செல்லமாக. ஏய் போடி.
ஏய் வாடா, நீ போப்பா. நான் இந்த பொண்ணை தான் கட்டிக்கிறேன், எனக்கு இந்த பொண்ணு தான் ரொம்ப பிடிச்சி போச்சு. இது மாதிரி பொண்ணு எங்கே போனாலும் கிடைக்காது. நான் இந்த பொண்ணை தான் கட்டிக்கிறேன், நீ போடாப்பா. நான் வரமாட்டேன். உனக்கு பிடிச்சிருக்கா? உன்னையே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ வைக்க வைக்கமா வந்து ஏன் மாமாப்பா அத்தைக்கு என்னைய பிடிக்கலையா? நான் நல்லா சமைப்பேன், நல்லா வீட்டு வேலையெல்லாம் பார்ப்பேன். அதெல்லாம் எங்கள் அப்பா நல்லா சொல்லி கொடுத்து தான் என்னை வளர்த்து வச்சுருக்காங்க. அவங்களுக்கு நம்மளை பிடிக்கலைன்னா பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்னைய பிடிச்சிருக்குல்ல, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. வாங்க நம்ம 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டுருவோம். சரியா? ஓடிடுவோம். வாங்க வாங்க. பிடிக்கலைன்னா நீங்கள் கவலைப்படாதே, எனக்கு உன்னையே பிடிச்சி போச்சு. நீ சொல்கிறதேன் சரி. நம்ம 2 பேரும் ஓடி போயவே கல்யாணம் பண்ணிக்கிடுவோம். இவங்களுக்கு பிடிச்சா என்ன, பிடிக்காட்டி என்ன, நீ பாடி தங்கம். ஐயா பிள்ளைய வளர்த்து வச்சுருக்கேன். உன் வீட்டுக்கு பொண்ணு வாக்க வந்ததுக்கு என் மயனை கூட்டிகிட்டு ஓடி போயிட்டா. ஐயா உன் பொண்ணு ஓடுகாலி பொண்ணை பெற்று வச்சுருக்கிறேன். ஓ இந்த பாரு, என் மகளை பற்றி தப்பாக பேசுனேன், நான் சும்மா இருக்க மாட்டேன். ஆமாம், ஓம் பிள்ளைத ஐயா என் மகளை இழுத்துட்டு ஓடி போயிட்டான். என்னமோ நான் உன் வீட்டில் வந்து உன் மயனை என் மகளோட அனுப்பி வச்ச மாதிரி சண்டை போடுறேன். பிள்ளை வளர்க்க தெரியாமல் வளர்த்து வச்சு நான் அவ்வளோ கௌரவமாக பொத்தி பொத்தி வச்சுருந்தேன். என் செல்லத்தில் இதுக்கு போயிட்டா ஐயா உன் மயன். அதை விட்டுவிட்டு என் பிள்ளைய குறை சொல்கிறேன். நானா ஐயா சரியா என் மயனை வளர்க்கலைங்கிற? நீ தான் ஐயா உன் மகளை சரியா வளர்க்காம ஏன் மயனை இழுத்துட்டு ஓடி போயிட்டான். உண்மைக்கும் ஒரு எல்லை இருக்கு. என் மகளை பற்றி சும்மா சும்மா தப்பாக பேசினேன், நல்லதுக்குள்ள ஆமா சொல்லிவிட்டேன். வீட்டுக்கு யாரும் உயிர் வாங்க மாட்டியா?